சார் வந்தனான்ற கஸ்டமர் கேட்குறாங்க, தாலி கொடி ஹேண்ட்மேட் பெஸ்ட்டா இல்லை மிஷின் கட்டிங் பெஸ்ட்டா? இன்னைக்கு திருமங்கலம் கொடி வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25 பேட்டர்ன்ஸ் மேலே வந்தாச்சுங்க. ஸோ ஹேண்ட்மேடா மிஷின் மேடான்னு சொல்றதோட ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டைப்ல செய்ய வேண்டியது இருக்கு. சில பொருளுக்கு வந்து மிஷின் மூலியமா அதோட பேஸ் மெட்டீரியல் தயாரிச்சு கையால பின்னி ரெடி பண்ற மாதிரியும் இருக்கு. சில பொருட்கள் டைரக்டா மிஷின் மூலியமாவும் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டு பொருளுமே இணையா போகும். இதுவா அதுவான்னு சொல்றதோட நமக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனை நீங்க கடைக்காரர் கேட்கலாம், டியூரபிளான்னு கேட்டுட்டு அதிகமா பார்வை இருக்கிற நகைகளை நம்ம டெய்லி வேருக்கு அவாய்ட் பண்ணலாம். கெட்டியா இருக்கிற நகைகளை நம்ம டெய்லி வேர் பண்ணா எந்த ஆபத்தும் கிடையாதுங்க. ஸோ இதுவா அதுவான்னு கேட்கறதோட நமக்கு பிடிச்ச டிசைனை வாங்கலாம். கூடுமான அளவுக்கு ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், ஆனா வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். மிஷின் ஜுவல்லரி வந்து கொஞ்சம் லைஃப் கம்மியா இருந்தாலும் லைட் வெயிட்டா கிடைக்கும். ஸோ லைட் வெயிட்டும் இருக்கணும், ஹெவியா இருக்கணும். ஸோ கலந்து பார்த்து நீங்க மாடல்களை பார்த்துட்டு டிசைனர் பார்த்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுவா அதுவான்னு என்னால் பதில் சொல்ல முடியாது. தேவைக்கேற்ப நம்ம ரெண்டு பொருளையும் வாங்கலாங்க. தேங்க்யூ.